ஹலோ வெல்கம் டு YMJ மூவி ஸ்டாண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தரமான சூப்பர் ஹிட் த்ரில்லர் கிரைம்னு ஃபுல்லா எதுக்குமே குறையே இல்லாத ஒரு படங்க. நம்ம மலையாள மூவி பத்தி தான். மோகன்லால் சார் நடிச்ச படம். எல்லாருக்கும் கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், திருஷ்யம் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க நம்ம சேனல் YMG சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நிறைய நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு, அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோஸ்குள்ள போலாம். வீடியோல ஃபர்ஸ்ட் திருஷ்யம் 1ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியா நம்ம மோகன்லால் சார் இதுல நடிச்சிருக்காருங்க. அவருக்கு பேரு ஜார்ஜ் குட்டி. நம்ம அவங்களுக்கு ஹீரோயினா பாத்தீங்கன்னா நம்ம மீனா மேடம் வந்து ராணிங்கிற பேரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா ஒரு செமையா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க கதை. ஆனா இதெல்லாம் எவ்வளவு வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாட்டருடைய லைஃப்ல ஒரு தேவையில்லாத ஒரு அன்னோன் பர்சன் இன்வால்வ் ஆகுறான். அவன் வராத வரைக்கும் அவங்க லைஃப் செமையா இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. அவன் வந்த பிறகு அவங்க லைஃபே டோட்டலா கொலாப்ஸ் ஆகுதுங்க. அதுல இருந்து அந்த ஃபேமிலி எப்படி தப்பிச்சுது அப்படிங்கறது தாங்க ஃபர்ஸ்ட் மூவியோட பார்ட்ல வர கதைங்களா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட அவ்வளோ ஒரு சூப்பரா நம்மள இந்த சீட் எட்ஜில் உட்கார வைப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மூவி அல்டிமேட்டா இருக்குங்க. இது ஆக்சுவலி வந்து பாபநாசம்ங்கிற பேரை தமிழ்லயும் வந்து வெளியில வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க பாக்கணும்னா பாக்கலாங்க. அவ்வளவு சூப்பரான ஒர்த்தான மூவியா தான் இருக்கு. செகண்ட் மூவி பாத்தீங்கன்னா திருஷ்யம் 2. இதுல ஃபர்ஸ்ட் மூவில வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த தேவையில்லாத அன்னோன் பர்சன் வந்து அவங்க பொண்ணோட வாழ்க்கையில வந்து இன்வால்வ் ஆகுறாங்களா, அந்த அன்னோன் பர்சனால அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றமா வந்திருக்கு. அதனால அந்த பொண்ணு லாஸ்ட்ல வந்து அவனை கொல்ற அளவுக்கு போயிடுறாங்க, கொன்னுடுறாங்க. அந்த கொன்ன பர்சனோட பாத்தீங்கன்னா சாதாரண ஆளும் கிடையாது. ஒரு அந்த சிட்டியில இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரோட பையனாவும் இருக்கும். நார்மலா இருக்கிறவங்களே நம்மளால சமாளிக்க முடியாது. ஒரு போலீஸ் ஆபீசரோட பையனே கொல்றாங்க அப்படின்னா போலீஸ் சும்மா விட்டுருமா? சோ அவங்க ஃபேமிலியே எந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்கணுமோ எல்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்லா கஷ்டம் கொடுத்து எப்படியாச்சும் அவங்க ஃபேமிலியே உள்ள தள்ளணுங்கிற மாதிரி கதை கொண்டு போயிருக்காங்க. அந்த செகண்ட் மூவி, அந்த செகண்ட் பார்ட்ல அவங்க எப்படி தப்பிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கறதாங்க ஃபுல்லா ஸ்டோரி அவ்வளோ சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த மூவியும் பார்க்கணும். தேர்ட் மூவி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த 2 இன்சிடென்ட் நடந்துருது. அந்த 2 இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருது. அவங்களால யாருனாலையும் வந்து அவங்க குற்றத்தை வந்து இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால தெளிவான முடிவும் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க எதுவுமே கிடைக்கல, அவங்களுக்கு ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்காதனால நார்மலா ஆயிடுறாங்க. ஸோ ஜனங்களும் பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் மறந்துடுறாங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருக்காங்க தேர்ட் பார்ட்டை. அதுல வந்து நம்ம சாரோட நம்ம மோகன்லாலுடைய பொண்ணுங்க எல்லாமே 2 பேரும் வளர்ந்துடுறாங்களா. அந்த மூத்த பொண்ணுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சோ அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண இன்சிடென்ட்னால அந்த பொண்ணோட லைஃப்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறதாங்க தேர்ட் மூவியா வருது. இதுல ஆக்சுவலி வந்து இது ரெண்டுத்துக்கும் லாஸ்ட்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி இதை வந்து வச்சிடுறாங்க. ஆனா என்ன ஒரு 20-30 மினிட்ஸ் தான் இந்த லாஸ்ட்ல எண்ட்ல தான் நம்மளுக்கு ஒரு விறுவிறுப்பா இருக்கு. ஸோ அப்படின்னா அந்த படமா இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த படமும் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பா போய் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒர்க்ஃபுல்லா தான் இந்த 3 மூவியுமே இருக்கு. ஸோ